பிரைஸ் பீ டு காட். இன்றைக்கி நம்ம மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை சேர்ந்து நம்ம தியானிப்போம். வாசிக்கலாம் 1ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ்காரியோத்து என்பவைகளே. இந்த 12 பேரையும் இயேசு அனுப்பையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதிகள் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான். ஆமென். முதல்ல இந்த 10 வசனங்களை தியானிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருடைய சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வாசிக்கிறோம். அவர் சொந்தமான இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல தான் முதலாவது அவர் அனுப்பப்பட்டார். புறஜாதியார் பட்டணங்களுக்கு போக வேண்டாம், சமாரியர் பட்டணங்களுக்கு பிரவேசிக்க வேண்டாம்னு சொல்லி காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலிடத்திற்கே தம்முடைய சீஷர்களை அனுப்பினார். அப்படி அனுப்பப்பட்ட அந்த சீஷர்களுடைய நாமங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த நாமங்கள் எல்லாம் பார்க்கும்போது பேதுரு நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி யோவான் நமக்கு தெரியும். இன்னும் சில சீஷர்களுடைய நாமங்கள், நம்ம பிலிப்புவை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அவர் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, பிதாவே ஒரு முறை எங்களுக்கு காண்பியும், அதுவே எங்களுக்கு போதும்னு சொல்கிறவர். அதே மாதிரி மத்தேயு, ஆயக்காரனாக இருக்கிற மத்தேயு. இப்படியே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற நாமங்களுக்கு மத்தியில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம், இவ்வளவு பேரை தேவன் தெரிந்து கொண்டார், இந்த 12 பேரை. அப்போது அதில் ஒருவன் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ்காரியோத்து, அவனும் கூட ஒருத்தனா இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் எந்த வித்தியாசமும் காட்டவில்லை. எல்லோருக்குமே அவர் அதிகாரம் கொடுக்கிறார். அசுத்த ஆவிகளை துரத்துகிற அதிகாரம், சகல வியாதி சகல நோய் 2ஐயும் நீக்கக்கூடிய அதிகாரம் இயேசுவாலே கொடுக்கப்பட்டது. அப்போது இது ஒரு சக்தி அல்ல, இது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு எபிலிட்டி அப்படின்னு சொல்றதோடவும் அது ஒரு அபிஷேகம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வாசிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அப்போ இயேசப்பா எந்தெந்த நன்மைகளை செய்தாரோ அந்த நன்மைகளை சீஷர்களும் செய்யும்படியா அவங்களுக்கு அந்த வல்லமையை, அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அது கொடுக்கப்பட்ட உடனே நம்ம பார்க்குறோம், தட் இஸ் டேக்கன் அ டிரான்சிஷன். அந்த வல்லமையும் அதிகாரமும் இந்த ஒவ்வொரு சீஷர்களிடத்துலையும் செயல்பட்டது. இவங்க போய் அங்கே இயேசுவின் நாமத்தில் இது எல்லா செயல்களையும் செஞ்சாங்க என்று பார்க்குறோம். ஸோ இதை நம்ம வாசிக்கும்போது இப்போ உங்களுக்கும் எனக்கும் இதே வல்லமையும் அதிகாரத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் கொடுக்கிறார். நம்ம தியானித்தோம், த கிரேட் கமிஷன் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன்.
ஆகையினாலே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நான் சொன்ன சுவிசேஷத்தை சொல்லி மற்றவர்களுக்கும் நீங்கள் நோய்களை சொஸ்தமாகுங்க, பிசாசுகளை துரத்துங்க என்ற அந்த அதிகாரத்தை நமக்கும் கொடுக்கிறாரு. அப்போது இது ஒரு அதிகாரம், இது தேவனாலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதை நம்மளுடைய சொந்த எபிலிட்டி, நம்மளுடைய இதுன்னு இல்லை, இது தேவனாலே வழங்கப்படக்கூடியது. இந்த அதிகாரம் சீஷர்களிடத்தில் செயல்பட்டப்போ அவர் சொன்னபடியே அவங்க போனாங்க. சொன்னபடியே அந்த அதிகாரத்தினால பிசாசுகளும் எங்களுக்கு நடுங்குகிறதுன்னு சாட்சி கொடுத்ததை வாசிக்கிறோம் லூக்காவில். அப்போ ஆண்டவர் சொன்னார், பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படிதுங்கிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் பரலோகத்தில் உங்கள் நாமங்கள் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொன்னார். அப்போது இந்த காரியங்களை நம்ம இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படி ஆண்டவர் அனுப்பும் பொழுது இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, நீங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது வழிக்காக பை அல்லது அங்கி வேறு எதுவுமே நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்பதாக. காரணம், அனுப்புகிறவர் நான், உங்கள் தேவைகளை நான் சந்திப்பேன் என்று சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கிறார். அடுத்தது, எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யாரென்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. எவனாயிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தையை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் பொழுது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக்கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுகிறவர். ஆமேன். ஆண்டவர் அவங்கள அனுப்பும் பொழுது இந்த அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறாரு. அடுத்தது அவங்க செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறார். பிரவேசிப்பது ஒரு கிராமமாக இருக்கலாம், பட்டணமாக இருக்கலாம். அந்த ஊரில் நீங்கள் இந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு யார் பாத்திரமானவனோ அவன் இடத்துல போய் தங்கியிருங்க என்று சொல்லுகிறார். அதில் பாத்திரமானவன் யார் என்று விசாரிங்கன்னு சொல்கிறார். மனிதர்கள்ட்ட விசாரிக்க முடியுமா? நம்ம போய் இந்த ஊரில் நல்லவங்க யார் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விசாரித்து சொல்கிறதா? இல்லை. ஆவியானவரிடத்துல விசாரித்து அவர் யாரை காண்பிக்கிறாரோ அவர்களுக்கு தான் இதை செய்ய முடிந்தது. நம்ம பார்க்குறோம், பேதுரு ஆவியானவராலே அனுப்பப்பட்டார் என்று சொல்லி. அதே மாதிரி பவுல் ஒரு போகிற பிலிப்பாய் பட்டணத்தில் ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்து அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. லீடியால் என்கிற அந்த ஒரு ஸ்திரீ அந்த வசனத்தை கேட்குறாங்க. நான் தேவபக்தி உள்ளவர்கள் என்று நீங்கள் விசுவசித்தீங்க என்று நம்பினீங்கன்னா என் வீட்டில் தங்கியிருங்க என்று அழைக்கிறாங்க. அப்போது பவுல் மறுபேச்சு பேசாமல் அவங்க வீட்டில் போய் தங்கி இருக்கிறார். இது எல்லாமே இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதல். ஏன்னா பாத்திரமானவர்கள் யாரோ அவர்களை தேவன் தேடி செல்லுகிறார்.
இன்றும் சுவிசேஷ சத்தியம் இண்டிவிஜுவலாக வார்த்தையின் மூலமாக அறிவிக்கப்படுது. அது சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒருவரை ஏற்றுக்கொள்வது என்பது அது தேவனாலே வரும் காரியம். அதனால் இதே போல இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வீட்டுக்கு போகும்போது வாழ்த்த சொல்கிறாரு. இந்த வீட்டுக்கு சமாதானம் என்று வாழ்த்த சொல்கிறாரு. அந்த சமாதானத்துக்கு பாத்திரமான அந்த வீட்டில் இருக்கும் பொழுது அந்த சமாதானம் அவர்களுக்கு வருகிறது. அப்படி இல்லைன்னா கூறுகிற சமாதானம் திரும்பி விடுகிறது. இப்போ இந்த சமாதானம் தேவன் அளிக்கக்கூடிய சமாதானம். சமாதானம் என்பது அந்த மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு. அது மிகவும் மேலான ஒரு உணர்வு. ஏன்னா உலகத்தில் பாவத்தில் இருக்கிற ஒருவருக்கும் இந்த சமாதானம் இல்லை. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அளிக்கப்படக்கூடிய ஒரு சமாதானம். அதைத்தான் சொல்கிறார். அப்புறம் ஒருவேளை அந்த வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் வார்த்தையை கேட்காம போகலாம். அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க கூட இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களோட பிரச்சனை பண்ணால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கன்னு சொல்கிறார். அவங்களோட வாக்குவாதம் பண்ண சொல்லலை. அந்த பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போயிருங்க, ஆனால் போகிறதுக்கு முன்பாக தூசியை உதறி போட்டு விட்டு போங்க. இப்படி உதறி போடுதல் என்பது அந்த பட்டணத்தின் மீது நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது. சோதோம் கொமோராவை விடவும் பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பை இந்த பட்டணங்களுக்கு கொண்டு வருது. சோதோம் கொமோரா பட்டணத்தார் தங்களுடைய ஆகாரத்தின் திரட்சியினாலும் அவர்களுடைய சாங்கோபங்கமான ஒரு வாழ்க்கை, அவங்க தேவனற்றவர்களா தேவ பகைஞரா வாருவதற்கு அது காரணமாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த பட்டணத்தை தேவன் கவிழ்த்து போட்டார். அப்போ இந்த சுவிசேஷ செய்தியை கேட்கிறவங்களுக்கும் அதை கேட்டு நிராகரிக்கிறவங்களுக்கும் இதுதான் சம்பவிக்குது என்பதை பார்க்கிறோம். அடுத்தது அனுப்பப்படுவருடைய சேஃப்டியை குறித்தும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறாரு. நீங்கள் போகும்போது கவனமாக இருங்க. அப்படி சொல்லும்போது 2 விஷயங்களை உதாரணமாக சொல்கிறார். ஒன்று, சர்ப்பத்தை போல விடா உள்ளவர்கள், பி ப்ரூடன்ட் ஆஸ் சர்பன்ட்ஸ். ஸோ ஒரு எந்த சூழ்நிலை, யார் வீடு, யாருக்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத நம்ம கவனமாக கவனித்து அறிய சொல்கிறாரு. அதே நேரத்தில் கபடற்றவர்களாக புறாக்களை போல இருக்கும்படி சொல்கிறார். ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு இருக்க வேண்டிய காரியங்கள். மனுஷரை குறித்து தான் எச்சரிப்பு கொடுக்குறார். மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், அவங்க உங்களை அடிப்பார்கள், ஆலோசனை சங்கடங்களுக்கு இழுத்து ஒப்பு கொடுத்து உங்களை வாரினால் அடிப்பார்கள். பாருங்க, சாத்தானாகிய பிசாசானவன் சுவிசேஷ செய்தி மனுஷருடைய கண்களை பிரகாசிக்க முடியாதபடி அதை குருடாக்கினான். அவன் சுவிசேஷத்துக்கும் எதிர்த்து நிற்கிறான். யார் மூலமாக? மனிதர்கள் மூலமாகத்தான். சாத்தான் நிறைய பேரை எழுப்பி விட்டு அவங்கள சுவிசேஷம் பிரசங்கிக்கிற இடங்களில் அவன் கலகத்தை உண்டு பண்ணுறான். எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், நம்ம பவுல் வாழ்க்கையில் குறி சொல்லுதலினாலே தன்னுடைய எஜமானுக்கு ஆதாயத்தை வருவித்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ, அவங்க கூட அவங்கள வைத்து ஆதாயம் பண்ணி கொண்டிருந்த அந்த மாய வித்தைக்காரன் அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய ஆதாயம் அற்று போய் விட்டது என்று சொல்லி பட்டணத்தை பூரா எழுப்பி விட்டு பவுலுக்கு விரோதமாக திருப்பி விட்டான். இப்போ அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க அவரை இழுத்து அடித்து இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்றதற்கு என்ன காரணம்? ஒரு மனிதன் அந்த மாதிரி மனுஷங்களை குறித்து தான் எச்சரிக்கையாக இருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். இவங்க என்ன செய்வாங்கங்கிறதையும் சொல்லிட்டாரு. ஆனால் இது எல்லாமே ஒரு சாட்சியாக இருக்குது. புறஜாதியாருக்கு முன்பாக ஒரு சாட்சியாக இருக்குது. அதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் முன்பாகவும் கூட நீங்கள் கொண்டு போகப்படுவீங்க என்று முன்னக்கூட்டியே சொல்லிட்டார். இப்போ இன்னொரு விஷயம், இந்த இடத்துல அவர் அனுப்புனது இஸ்ரவேலர்களுக்கு தான், ஆனால் புறஜாதியாருக்கு சாட்சியாகன்னு சொல்கிறார். அப்போ இது பின்னாடி வரக்கூடிய காரியத்தை ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஏன்னா மரித்து உயிர்த்த பிறகு தான் ஆண்டவருடைய சுவிசேஷ செய்தியை சீஷர்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுவதற்கு தேவன் அவர்களை அனுப்பினார் என்பதை பார்க்கிறோம். ஏன்னா யூதேயா தொடங்கி பூமியின் சகல ஜாதிகளுக்கும் இந்த நற்செய்தியானது பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போது போகும்போது என்ன பேசுவது?
அதிபதிகள் ராஜாக்களுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு நம்ம என்ன சொல்றதுன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆவியானவர் அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளி செய்வார். ஏன்னா பிதாவின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுவார் என்று சொல்ல இந்த வசனத்தை தான் நம்ம நினைவு கூறுகிறோம். நம்ம ஒவ்வொருத்தருமே வேத வசனத்தை தியானித்து பிரசங்கித்து மற்றவர்களுக்கு நம்ம அதை சொல்லும் பொழுதெல்லாம் தேவன் நமக்குள்ளே இருந்து பேசுவார் என்று சொல்லி நம்ம சொந்த அறிவிலையோ புரிந்து கொள்ளுதல்லையோ நம்ம பெறுவது ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் நமது நாவுகள் மூலமாக மகிமைப்படுவார் என்று சொல்லி சகோதரன் அடுத்த வசனம் 21 வாசிக்கலாம். சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களையெல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டெஜமானையே பெயல்சபூல் என்று சொல்வார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்லுவது அதிக நிச்சயம் அல்லவா? அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆமேன். அடுத்த 10 வசனங்களை பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு, வீட்டு எஜமான ஆகிய தன்னையே அவர்கள் பெயல்சபூல் என்று சொல்றாங்க. அப்படியானா பிசாசுகளின் தலைவன் என்று அர்த்தம். இயேசு ஆண்டவர் பிசாசுகளை துரத்துறாரு, ஆனால் பிசாசுகளின் தலைவனை கொண்டு துரத்துறாருன்னு சொன்னாங்க. அப்போதான் ஒரு கேள்வி கேட்டாரு, நான் அப்படி துரத்துறேன்னா உங்கள் பிள்ளைகள் எப்படி அதை செய்கிறாங்க என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, பிசாசனுடைய ராஜ்யம் பிரிந்திருந்தா அது எப்படி நிலைநிற்கும் என்றும் கேட்டார். அப்போ நம்ம தேவ ஆவியினாலே பிசாசுகளை துரத்துவோம். அப்பொழுது தேவனுக்கு மகிமை. இதை காண்கிறவர்களில் 2 பிரிவினர் இருக்கக்கூடும். ஒன்று, தேவனுடைய அழைப்பினாலே வந்தவர்கள், இவங்க விசுவாசிப்பாங்க. தேவ வல்லமை பிசாசை துரத்தினது என்பதை கண்டுகொள்வாங்க, அறிந்து கொள்வாங்க. ஆனால் இன்னொரு பிரிவினர் எப்படிப்பட்டவங்க? அவங்க இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்களுடைய பார்வையில் இந்த மாதிரியான குறுக்கட ஐடியாஸ் தான் வரும். இவங்க பண்ணுற ஏதோ ட்ரிக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, எப்படி பாரவோன்னு சொன்னா இல்லையா, இந்த பாம்பை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எங்கள் மந்திரவாதிகள் இதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லக்கூடியவங்க யாராக இருக்கிறாங்க? இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்க அப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு பயப்படாதீங்க என்று சொல்கிறார். என்னையை அவங்க அப்படித்தான் சொன்னாங்க என்று சொல்லி, அதே நேரத்தில் நான் உங்களுக்கு இரவில் சொல்லுகிறத நீங்கள் போய் வெளிச்சத்தில் அறிவிங்க என்று சொல்கிறாரு. காதில் கேட்டதை வீடுகளின் மேலே பிரசித்தம் பண்ணுங்க. நான் இதை எப்படி புரிந்து கொள்ளுகிறேன்னா, நீங்களும் நானும் அதிகாலையில் எழுந்து ஜெபித்து வேத வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்மளுடைய காதுகளில் தேவன் இதை அருளி செய்கிறார். வேத வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது கேட்கிறோம். அந்த கேட்கிற வசனம் நமக்கு இந்த வெளிப்பாடுகளை கொண்டு வருகிறது. அப்படி கொண்டு வரக்கூடிய வெளிப்பாடுகளை தேவ ஆவியினாலே பிரசங்கம் பண்ணும் பொழுது அதை நம்ம என்ன செய்கிறோம்? பிரசித்தம் பண்ணுகிறோம். அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வரவங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம்னு சொல்லும்போது சொல்கிறாரு, அவங்களால
என்ன செய்ய முடியாது? ஆத்துமாவை கொல்ல முடியாது. சரீரத்தை தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. ஆனால் ஆத்துமாவை கொடுத்தவர் தேவன். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது. தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படித்தான் மகனின் ஆத்துமாவும் என்னுடையதுங்கிறாரு. அப்போ தேவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஆத்துமாவையும் பறிக்கக்கூடிய கொல்லக்கூடிய அதிகாரம் மனிதர்களுக்கு இல்லை. அவர்கள் சரீரத்தை மாத்திரம்தான் அவங்களால டார்கெட் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அவருக்கு அதிகாரம் இருக்குது. ரெண்டையும் நரகத்தில் அழிப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதையும் இங்கே நினைவுபடுத்துகிறார். இப்போது நம்முடைய பாதுகாப்பை கருதி தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? ஒரு இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிற ஒரு சிறிய ஒரு உயிரினம், ஒரு குருவி, அதை 2 காசுக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போது தட் ஜஸ்ட் இம்ப்ளைஸ் எவ்ரி கிரியேஷன், எவ்ரி பீயிங், அது அதில் எந்த ஒன்றையும் தேவனுடைய சித்தம் இல்லாமல் தரையில் விழாதுங்கிறாரு. ஆனால் அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவங்களாக இருக்கிறீங்க. ஆகையினால நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் தலையில் உள்ள மயிர் முதற்கொண்டு எண்ணப்பட்டிருக்கிறது. ஸோ காட் இஸ் ஸோ கேர்ஃபுல் அண்ட் ஹீ இஸ் ஸோ கேரிங் ஃபார் யூ என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஆகையினால ஏதோ இவர்கள் எதிர்த்து நிற்கிறாங்க என்பதனாலேயோ, இவர்கள் இப்படிப்பட்ட பொல்லாதவர்களாக இருக்கிறாங்க என்பதனாலேயோ நீங்கள் அவங்களுக்கு பயப்படாதீங்க. நீங்கள் தேவனுக்கு மாத்திரம் பயப்படுங்க. அவர் உங்களை பாதுகாக்கிறார் என்பதை சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நீங்கள் மனுஷர் முன்னாடி என்னை அறிக்கை செய்யுங்க என்று அடுத்து வரக்கூடிய வசனங்களில் சொல்கிறாரு. ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படி எனில், மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷருக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆமேன். அடுத்து 10 வசனங்களை தியானிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, என்னை அறிக்கை செய்யுங்க. மனுஷர்களுக்கு முன்பாக என்னுடைய நாமத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. அப்போது பிதாவுக்கு முன்பாக நான் உங்களுடைய நாமத்தை அறிக்கை செய்வேன் என்று சொல்றார். அப்போது பூமியிலே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் உங்களையும் என்னையும் கொண்டு நற்செய்தியாக சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் செய்த சாட்சியை நம்ம ஒவ்வொருத்தரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுகிறோம். அதிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் சந்தித்த அந்த நிகழ்வை குறித்து சொல்லுகிறோம். நமக்கு அருளப்பட்ட அந்த வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். அப்பொழுது அதை கேட்கிறவர்கள் விசுவாசத்திற்குள்ளாக கடந்து வருகிறார்கள். ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களாக இருந்தால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய விசுவாசத்தை மறுதலிக்கிறோம். ஏன்னா எப்போ நம்முடைய விசுவாசம் மறுதலிக்கப்படுகிறது? நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டும் மறுபடியும் உலகத்தின் அந்த இச்சைகளால் இழுப்புண்டு போயிருந்தோம் என்று சொன்னால் நம்ம வாயில் சாட்சியும் வராது, நம்மக்கிட்ட அனல் இருக்காது, நம்ம குளிர்வுணவர்களாக குளிர்ந்து போன ஒரு சூழ்நிலையில் இருப்போம். அப்போது நம்ம இடத்துலேருந்து எந்த சாட்சியும் வராது. நம்ம உப்பை எப்படி மறுபடியும் சாரமாற்றுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, அது மாதிரி சாரமற்ற உப்பை போல நம்ம மாறிவிடுவோம்.
நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்காமல் போய்விடும். அப்போ நம்மளை பிரகாசிக்க செய்கிறவர் தேவன். நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஆவியிலே நாம் அனலாய் இருப்பதற்கு விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் நம்ம எப்போதும் என்ன செய்வோம்? தேவனை குறித்து சாட்சி கொடுப்பதற்காக எவ்ரி டைம் வி வில் பி ரெடி. இதைத்தான் சொல்கிறார். அதே நேரத்தில் இந்த செய்தி சமாதானத்தை கொண்டு வருவது யாருக்கு? அந்த சுவிசேஷ செய்தியை ஏற்றுக்கொள்ளுகிற சமாதானத்தின் பாத்திரனுக்கு அது சமாதானத்தை கொண்டு வருது. ஆனால் அந்த வீட்டுக்கு என்ன வந்துடுது பாருங்க, ஒரே வீடு, அந்த வீட்டில் மகனும் தகப்பனும் பிரிஞ்சிருக்கிறாங்க, தாயும் மகளும் பிரிஞ்சிருக்கிறாங்க, மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை வருது. ஏன் வருகிறது? ஒருவர் ஆவிக்குரியவர், இன்னொருவர் மாம்சத்துக்குரியவர். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் சண்டை போடுது. இதன் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டு வரக்கூடிய ஒருவர், அவர் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுகிறார். ஆனால் மற்றவர்கள் அதற்கு எதிர்த்து நிற்பதுனாலே என்ன உண்டாகுது? பிரிவினைகள், சண்டைகள் உண்டாகுது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் தேவனுக்கென்று வைராக்கியமாய் நிற்கும்படி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ உன்னுடைய தாய் என்பதற்காக, நீ உன்னுடைய மருமகன் என்பதற்காக, மகள் என்பதற்காக நீ விசுவாசத்தை தூக்கிவிடாதே. ஏன்னா அப்படி நீ செஞ்சனா நீ யாரை அதிகமாக நேசிக்கிற? உன் மகனையோ மகளையோ தாயையோ தகப்பனையோ தான் நீ நேசிக்கிற, நீ என்னையே நேசிக்கலைங்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் நேசம் அது எல்லா நேசத்தை விடவும் மேலானது. நேற்று நம்ம பார்த்தோம், தியானித்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக செய்து முடித்த ஒரு காரியம், இதை வேற யாராலும் செய்ய முடியாது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அவரை போல நம்மை நேசித்தவர்கள் ஒருவரும் இல்லை என்பதனால நம்முடைய முழு அன்புக்கும் நேசத்துக்கும் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் பாத்திரராக இருக்கிறாரு. அதனால் அவரையே நம்ம நேசிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இங்கே சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்கிறார். நம்ம அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு அவரை பின் செல்லுவது என்பது, நம்ம ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின பிறகும் நமக்கு வரக்கூடிய பாடுகள், உபத்திரவங்கள், நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கையின் நிலைமை எதுவோ அதை தொடர்ந்து நம்ம ஆண்டவரை பின்பற்றுவது. நான் எல்லாவற்றிலும் எனக்கு தேவன் உதவி செய்கிறார் என்கிற விசுவாசமே என்னை இதை தாண்டி செய்ய பண்ணுகிறது. சரி, அடுத்து ஜீவனை குறித்தும் கவலைப்பட வேண்டான்னு சொல்கிறாரு. ஏன்னா ஜீவனை காப்பாற்றணும்னு ஒருத்தன் நினச்சான்னா, நான் எப்படியாவது இப்போ பிழைச்சிருந்தா போதும்னு சொல்லி தன்னுடைய லைஃப்பை எப்படியாவது காப்பாற்றிக்கணுங்கிற ஒரு நினைப்போடு ஒருத்தன் வாழ்ந்தா அவன் அதை இழந்துருவான். ஆனால் என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் என்று சொல்கிறார். அப்போது அவருடைய உத்தரவு இல்லாமல் ஒருவரும் என்ன செய்ய முடியாது? ஒரு ஆத்துமாவை பறித்து கொள்ள முடியாது. அவர்தான் ஆத்துமாக்களுக்கு சொந்தக்காரர், அவர் காத்து கொள்ளுவார் என்பதை இங்கே ரீஅஷூரன்ஸாக கொடுக்கிறார். அடுத்தது, தன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க, தன்னுடைய நாமத்தில் போகிற ஒருத்தன் ஏற்றுக்கொண்டா அவனுக்கு வரக்கூடியது என்ன? மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா உங்களை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்றார். அப்போ பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவசிக்கிற ஒவ்வொருவருமே ஏற்றுக்கொள்கிறாங்க என்பதை பார்க்கிறோம். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியவரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நம் தேவன், அவர் மிகவும் அன்பும் கிருபையும் தயவும் பொருந்தினவராய் இருக்கிறாரு. அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறாரு. ஸோ தன்னுடைய சீஷர்களுக்கு, தன்னுடைய நாமத்திலே சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு ஒருவர் ஒரு சிறிய உபகாரம் செய்தால் கூட அதை மறவாமல் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு பல நன்மைகளை ரிட்டர்னாக கொடுக்கக்கூடிய தேவன் நம் தேவன். அதைத்தான் இங்கே வாசிக்கிறோம். சீஷனுக்கு ஒரு தண்ணீர் கொடுக்கிறவன் கூட அதனுடைய பலனை அடையாமல் போக மாட்டான்னு சொல்கிறார். ஸோ ஹவு காட் இஸ் ஸோ கைண்ட் அண்ட் ரிமெம்பரிங் அண்ட் ரிட்டர்னிங் குட்னஸ் ஃபார் எவ்ரி ஒன் என்பதை பார்க்கிறோம். ஆமேன்.